இந்தாங்க. ஆமா, மணி 10 இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா? நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல. காப்பி ரெடியா? ரெடி. கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம். சீட்டு கூட ஆட வர மாட்டேங்கிறானே. என்ன சாணத்துக்கு வேலை போடுறேன்? அவன் கண்ட்ரி ப்ரூட். நீ நீ பாக்குறேன்ல சம்பத்து. என்னடா எங்க எங்க வந்து நீ 5 வருஷத்துல ஆளே மாறிட்ட. அது உன் சைக்கிளடா? ஆமா. தெர்மஸ் பிளாஸ்க், டிஃபன் பாக்ஸ். எங்கடா பார்க்குக்கு வந்த? வீட்டாட வந்தேன். அதை ஏன் கேக்குற அந்த அநியாயத்தை? 2 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகி போச்சு. எவடா உன்னை கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதாடா? இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டர் ஆச்சேன்னு கேட்டேன். அடே, நான் டூப் படிச்சுதானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி? எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான். கூச்சுரா, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எப்படி? மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான். தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு, அப்புறம் சோறு, அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம், அப்புறம் காப்பி டிஃபன், 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன், அப்புறம் வீடு. அவ்வளவுதான். ஏண்டா பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா? சொல்லி புள்ளாண்டா. பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா அட்டாயம் போடுவான். கரெக்ட். ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு. இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா? அது வேற மாதிரியான கதைடா. சரி, என்னன்னு சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ. சீட் ஆடுத வேணா நினைக்கிறேன். சொல்லு. எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும். என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா முயற்சியாவது பண்றியா? பின்ன டேய், நேற்று ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். உளுந்து அடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது, அடக்கமானவனா அப்படி இப்படின்னு கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல்ச்சம் தெரியுமா, ஐச்சம் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா. எனக்காவது அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த வேலை எனக்கு அதுக்காக கிடைக்கும்டா. சரி, புறப்படு. மாசம் 300 ரூபாய் சம்பளம். ஆஹா, டேய் அதர்ஷ்டக்காரன்டா, லக்கி மேன். ஆமா, அது சரி. உனக்கு இடம் கிடைக்கல, நீ தங்கறதுக்கு வாங்க மாட்டோம். என் வீட்டுல தங்க. உன் வீட்டுல யாரும் என் வீட்டு கூட்ட விட மாட்டேங்க. வாடா. இதான் உன் வீடா? பட ஜோரா இருக்கு. சோஃபா செட் எல்லாம் கூட பிரமாதமா இருக்கு. சத்தம் போட்டு சொல்லாத, அத்தனையும் வாடகை. மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாரணி. மாரணி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னது படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலை இல்லாம பார்த்தேன். என்னடா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானே சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜர். சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு இருங்க. அது கூட குடிப்பான்.